Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. நம்ம motto love to learn Max. Arise, awake and not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் Standard 12 Chapter 2 Exercise 2.2ல third sum. Integrate the following with respect to x cube by x plus 2 தான் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் சிம்பிள் x cube by x plus 2 into dx ன்னு எழுதியிருக்கோம். அகைன் நமக்கு கீழே இருக்க டினாமினேட்டர்ல x plus 2 இருக்கு. ஸோ நம்ம டிவைட் பண்ண போறோம். இப்போ நம்ம டிவைட் பண்ண போறோம்னா x plus 2 டிவைசரா போடணும், x cube டிவைடண்டா உள்ள போடுறோம். இப்போ நமக்கு x cube x ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு இங்கே x ஸ்கொயர்ட் ஆகும். ஸோ x ஸ்கொயர்ட் இங்க மேல அப்ளை பண்றோம். ஸோ x ஸ்கொயர்ட் இன்டூ x நமக்கு x cube ஆகும். பிளஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அது அப்படியே எழுதுறோம். இங்கே நமக்கு எந்த டேர்மும் இல்லை, வேறுனா நம்ம 0 நீங்கள் எழுதிக்கலாம், 0 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதால மைனஸாக மாறி இதை கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 2x ஸ்கொயர்னு எழுதுறோம். இந்த மைனஸ் 2x ஸ்கொயரை திரும்ப எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். 2x ஸ்கொயர் பை எக்ஸ். மைனஸ் சிம்பிள் இங்கே போட்டாலும் சரி, இல்லை இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ மைனஸ் 2x. நம்ம இங்கே மைனஸ் 2x அப்ளை பண்ணுறோம். மைனஸ் 2x இன்டூ எக்ஸ் நமக்கு மைனஸ் 2x ஸ்கொயர். அடுத்து 2 இன்டூ மைனஸ் 2x மைனஸ் 4x. இப்போ சிம்பிள் அகைன் சேஞ்ச் பண்ணால் இது ப்ளஸ் ஆகும், இதுவும் நமக்கு ப்ளஸ் ஆகும், ஏன்னா ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதால. திரும்ப அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு ப்ளஸ் 4x அப்படியே எடுத்து எழுதுறோம். இந்த 4xை எக்ஸால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 4x பை எக்ஸ். ஸோ நமக்கு 4 மட்டும் வரும். இப்போ ப்ளஸ் 4 நீங்கள் அப்ளை பண்ணுறோம். 4 இன்டூ எக்ஸ் 4x, 2 4s are 8 நமக்கு. இப்போ இது அகைன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகும். நமக்கு இங்கே மைனஸ் 8 ரிமைண்டராக வரும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து குவாஷன்ட் அப்படியே எடுத்து எழுதுறோம். குவாஷன்ட் எழுதிட்டு பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் எழுதுறோம். இங்கே நமக்கு ரிமைண்டரே மைனஸ் இருக்கிறதால இங்கே மைனஸ் 8 பை எக்ஸ் பிளஸ் 2ன்னு எழுதியிருக்கோம், இன்டூ டிஎக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். நம்ம டிவைட் பண்ணி சம் கண்டுபிடிக்கிறப்ப குவாஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர், இங்கே நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால தான் இங்கே மைனஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நார்மலாக இன்டகிரேட் பண்ணலாம் தனித்தனியாக. எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸை ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ் பார் என் ஃபார்முலா, எக்ஸ் பார் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. அப்போ 2 இருக்கிறதால ப்ளஸ் 1 பண்ணோன்னா 3 எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ். திரும்ப நம்ம மைனஸ் 2x dxஐ இன்டகிரேட் பண்ணலாம். தனித்தனியாக எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை அப்படியே டேரெக்டாக பண்ணாலும் சரி. மைனஸ் 2ன்றது காமன், ஸோ மைனஸ் 2 அப்படியே வெளியே வச்சுக்கிறோம். எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா எக்ஸ் பவர் 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2ன்னு வரும். ப்ளஸ் இன்டகிரல் ஆஃப் 4 dxன்னு வரும். 4 கான்ஸ்டன்ட்டாக வெளியே எடுத்துட்டோம்னா dx இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 8 அப்படியே வெளியே எடுத்துக்கிறோம். இன்டகிரல் ஆஃப் 1 பை எக்ஸ் பிளஸ் 2 dx. 1 பை எக்ஸ் பிளஸ் 2 dx இன்டகிரேட் பண்ணோம்னா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2. ஸோ மைனஸ் 8 லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் சின்னு எழுதுறோம். இப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சம் அப்படியே எழுதுறோம். 2 கேன்சல் பண்ணுறோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதுறோம். ப்ளஸ் 4x மைனஸ் 8 லாக் எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் சி நம்ம சம கம்ப்ளீட் பண்ணுறோம். நமக்கு இங்கே கீழே டினாமினேட்டரில் நம்பரில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 5 இந்த மாதிரி டேர்ம் இருந்தது அப்படின்னா நம்ம அதை டிவைட் பண்ணி குவாஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் பை டிவைசன் நம்ம சம்ம கொண்டு வந்ததுக்கப்புறமா நார்மல் இன்டகிரேஷன் ப்ரொசீட் பண்ணுறோம். தேங்க்யூ.